நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்கா சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய கனகராஜ் இருக்கார். அவருடைய கையில் பார்த்தீங்கன்னாக்கா ஜூம் பண்ணி காமிங்க. அடேங்கப்பா எவ்வளோ கரும்புலா பழம் பாருங்கள். இது பேர் கரும்புலான்னு சொல்லுவாங்க, அப்புறமா கருநெல்லின்னு சொல்லுவாங்க. அதாவது அதியமான் மன்னர் அவைக்கு கொடுத்த நெல்லி இதுதான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க, சித்த மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ஒரு சில மருத்துவ நூல்லையும் பார்த்திங்கன்னா இது பதிவிட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான படைப்பு தான் பார்த்திங்கனாக்கா இந்த கருநெல்லி. இந்த கருநெல்லி தேவர்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகைன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா யமனையே ஏமாற்றக்கூடிய மூலிகை. யமனே இந்த பழத்தை பார்த்தா பயப்படுவாங்களாம். இந்த பழம் சாப்பிட்டவங்களுக்கு வியாதியே வராதுன்னு சொல்லுவாங்க. இப்போ 108 காயகல்ப மருந்தில் இதுவும் ஒரு காயகல்பம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் சொல்கிறாங்க. இப்போது இதிலேருந்து என்ன மாதிரியான மருத்துவங்கள் ஐயா கொடுக்க போகிறான்னு பார்க்கலாம். ஐயா நீங்கள் சொல்லுங்க ஐயா. இந்த கருநெல்லி பார்த்தீங்க அப்படின்னா காயகல்ப மூலிகையில் சேர்ந்தது. காயகல்பம் அப்படின்ட்டு இதுக்கு எக்ஸ்பிளைனே தேவையில்லை. ஒரே டாபிக் 4448 வியாதி. உனக்கு எந்த வியாதி இருந்தாலும் சரி இதை பறித்து சாப்பிட்டா அந்த நோய் தீர்ந்துடும். சூப்பர், அருமை. அப்படிப்பட்டது. அந்த இது வந்து அதாவது இந்த கருநெல்லியை தான் வந்து வள்ளல் பெருமான் வந்து நமக்கு அடையாளம் காட்டினது. இதுதான் கருநெல்லி அப்படின்னு நமக்கு அடையாளம் காட்டியிருக்காரு. அவை பிராட்டியும் இதை சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நெல்லிக்காய் பின்னாடி போயிட்டு. ஆமாம், அப்படி கிடையாது. இதுதான் வந்து வள்ளல் பெருமான் நமக்கு சொன்ன கருநெல்லி. உண்மையான கருநெல்லி இதுதான். உண்மை இதுதான். இதில் இன்னொரு விஷயமும் பண்ணலாம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசு வித்தியாசம் இல்லாமல் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் முடி நரைச்சி போயிருச்சு. ஆமாம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையான ஒரு மூலிகை ஹேர் டை வேணும் அப்படின்னா இந்த கருநெல்லி பழத்தில் செய்யலாம். தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் அதில் வந்து நாம் வந்து இந்த பழத்தை போட்டு காய்ச்சலாம். வேறு எந்த கடைச்சேர்க்கு மூலிகையும் தேவையில்லை. தனிப்பட்ட முறையில் எதையே நாம் போட்டு காய்ச்சி தலைக்கு தடவி வந்தோம் அப்படின்னா முடி கருமையாகும். அதே மாதிரி இது உள்ளுக்கும் சாப்பிடலாம். சாப்பிடும்போது உள் மருந்தாகவும் மேல்பூச்சி தைலமாகவும் பண்ணும்போது நரைச்சி போன முடி மீண்டும் கருமையாகும். அப்படிப்பட்ட அற்புதமான மகத்துவம் வாய்ந்தது தான் இந்த கருநெல்லி. இதை பற்றி நீங்களும் கொஞ்சம் 4 வார்த்தை சொல்லலாம். கண்டிப்பாக. நேரில் பார்த்தீங்கன்னா என்னோட கையில் கருநெல்லி இருக்கிறத பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 90களில் வாழ்ந்த எங்களுக்கு இது ஸ்நாக்ஸு பாக்கெட் ரப்ப பறித்து போட்டுப்போம். இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இந்த காலத்தில் லிப்டிக்கு, அந்த காலத்தில் இது தான் எங்களுக்கு லிப்டிக்கு. அதே மாதிரி பேனாவில் மை இல்லை அப்படின்னு சொன்னால் இதை புழிஞ்சி அதனுடைய சாரை இழுத்து தான் பேனாவை எழுதுவோம். லிப்டிக்கு நாங்கள் பாருங்கள், இந்த பழம் இருக்குல்ல, இதை வந்து பார்த்திங்கன்னா இப்படி அழகாக பூசிப்போம். தெரியுதுங்களா? அதாவது இப்படி அழகாக பூசிப்போம். எங்களுக்கு அதுதாங்க லிப்டிக்கு. இன்றைக்கி தான் நிறைய லிப்டிக்கெல்லாம் வந்துருச்சு. அதே மாதிரி இந்த பழத்தை பார்த்திங்கனாக்கா இப்படி இருக்குல்ல, இந்த பழத்தை பார்த்திங்கனாக்கா நல்லாவே சாப்பிடுவோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், எந்த நோயும் வராது. பாருங்க, இப்படி சாப்பிடுவோம்னா டேஸ்ட்டாக இருக்கும், இனிப்பாக இருக்கும். இப்போ இந்த செடியும் காமிக்கிறேன் நண்பர்களே. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா கருநெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அருநெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. சித்த மருத்துவத்தில் அதிகம் பயன்படுற ஒரு அற்புதமான செடிக்கு ஒரு பேர் இருக்குது. நெல்லியால் நெடும்பகை போகும் என்பது முதியோர் வாக்கு. இதில் நெடும்பகை என்பது உடல் வியாதி என்று பொருள்படுங்க. இந்த நெடும்பகையாக இருக்கிற உடலில் நெடுநாளாக இருக்கிற அந்த நோய் இந்த கருநெல்லியை சாப்பிடும்போது சுத்தமாக போயிடும் அப்படின்றது தான் இதனுடைய பொருளுங்க. அவ்வைக்கு அதியமான் கொடுத்ததும் இந்த கருநெல்லி என்று சொல்லப்படுகிற அரிய நெல்லி. இது குறிப்பாக கருப்பான நிறத்தில் இருக்கிறதுனால தேவர்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய முன்னோர்கள் வந்து சொல்கிறாங்க. காயகல்ப மருந்து அப்படின்னாவே ஒரு 108 மருந்து இருக்குங்க. அதில் இதுவும் ஒரு காயகல்ப மருந்து அப்படின்னு தான் சித்தர்கள் சொல்கிறாங்க. கருநெல்லி அப்படின்னா உடலை அழியா நிலைக்கு கொண்டு செல்கிற மருந்துன்றதுனால இதுக்கு நம்ம முன்னோர்கள் முதற்கொண்டு இதுக்கு பேர் கருநெல்லினே பேர் வச்சுருக்காங்க. இதுக்கு அகத்தியர் என்ன சொல்கிறாருன்னா, பரிபூர்ணம் அப்படின்ற நூலிலிருந்து கருநெல்லி உண்போருக்கு எந்த நோயும் வராது அப்படின்னே எழுதியிருக்கிறதா உறுதிப்பட்டார். உடலுக்கு உறுதி தருவது மட்டும் இல்லை, அவைக்கு அதியமான் இந்த நெல்லிக்கனியை தான் கொடுத்து வந்தார் அப்படின்ற கருத்தும் பார்த்திங்கன்னா சித்த மருத்துவர்களிடையே பெரும்பாலும் இன்னை வரையும் காணப்படுது. இந்த கருநெல்லியை தொடர்ந்து 48 நாள் பாலுடன் சேர்த்து சாப்பிடும்போது, குறைஞ்சது 40லேருந்து 48 நாள் தொடர்ந்து சாப்பிடும்போது உடலில் இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியேறி உடல் வந்து தங்கம் போல மின்னும் அப்படின்னு சொல்லி சித்த மருத்துவர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த கருநெல்லி இதுக்கு மட்டுமா அப்படின்னா அதுக்கு மட்டும் இல்லை,
இந்த கருநெல்லி பழத்தை உண்ணலாம். அதே மாதிரி வேர் கசாயம் எல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது, அந்த வேரை கசாயம் செஞ்சு சாப்பிடும்போது குடலில் இருக்கும் அந்த புழுகள்லாம் வந்து இறந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சர்க்கரை நோய்க்கும் இது மருந்தாக கொடுக்கலாம் அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த மூலிகையை வந்து தொடர்ந்து நம்ம சாப்பிடும்போது சின்னம்மை போன்ற அம்மை நோய்களும் நம்மளை அண்டாதுன்னு சொல்கிறாங்க. போகர் 12,000 நூலில் இந்த குறிப்பு வந்து அங்கே எழுதப்பட்டிருக்குது. அதே மாதிரி யமனே பார்த்து பயப்படக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னு சொன்னால் இந்த கருநெல்லி அப்படின்றாங்க. ஏன்னா இந்த கருநெல்லி அவ்வளோ மருத்துவ குணங்கள் கொண்ட ஒரு அற்புதமான மூலிகையாக இருக்குது. இதை தொடர்ந்து நான் முன்ன சொன்ன மாதிரி 40 நாள் நீங்கள் இதனுடைய பழத்தை பாலில் கொதிக்க வச்சு சாப்பிடும்போது உடல் வலிமையாகும், உடலில் இருக்கிற நோய்கள் வெளியேறும், உடலில் இருக்கிற கழிவுகள் வெளியேறும், உடல் தங்கம் போல மாறும், மேலும் யமன் கூட நெருங்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கற்ப முறைக்கு பத்தியும் எதுவுமே கிடையாதுங்க. மிகவும் எளிமையானது, மலிவான கற்பம், எளிதாக கிடைக்கக்கூடியது. இது உடலுக்கு பல்வேறு நன்மைகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான் கருநெல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கருநெல்லி பார்த்திங்கன்னா 4448 வியாதிக்கும் ஒரு ஒத்த மருந்துன்னு கூட சொல்லாங்க. நமக்கு ஆஸ்துமா இருக்குது, வீசிங் இருக்குது, தைராய்டு பிரச்சனை இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா சுகர் இருக்குது, பிபி இருக்குது, ஃபைனல் கால் பிரச்சனை இருக்குது, உடம்புல கொழுப்பு சேர்ந்துருச்சு, ஃபேட்டி லிவர் இருக்குது, கிட்னி பிரச்சனை இருக்குது, இப்படி நுரையீரல் பிரச்சனை இருக்குது, சளி பிரச்சனை இருக்குது, கல்லீரல் பிரச்சனை இருக்குது, மண்ணீரல் பிரச்சனை இருக்குது, கணையம் பிரச்சனை இருக்குது, இப்படி எல்லா வகையான பிரச்சனைக்கும் இந்த கருநெல்லி ஒன்று ஒரே மருந்தாக கூட நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க. இந்த 108 காயகற்ப மருந்தில் இது ஒரு அற்புதமான காயல்வன் மருந்து. இந்த கருநெல்லி பார்த்திங்கனாக்கா இந்த விவசாய இடம் எவ்வளோ இருக்குது, இது சாப்பிட்டா எந்த நோயும் வராது. ஒரு சிலர் கேட்பீங்க, ஐயா எனக்கு ஆஸ்மா இருக்குது, வீசிங் இருக்குது, தைராய்டு இருக்குது, பிபி கம்ப்ளைண்ட் இருக்குது, சுகர் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை இருக்குது, நீர் கட்டின்றாங்க, நார் கட்டின்றாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயிற்றில் இன்ஃபெக்ஷன் இருக்குது, அல்சர் இருக்குது, பைல்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் எண்ணற்ற நோய்கள் இருக்குது, சொல்ல முடியாது, பேரலைஸ் வந்துருச்சு, ஃபைனல் கார்டு பிரச்சனை, முடி கருமையாக வளரல அப்படின்னு எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு மூலிகை அப்படின்னா இந்த காயகற்ப முறை கருநெல்லி என்று சொல்லப்படக்கூடிய இந்த நெல்லி. இது கரும்புலான்னு கூட சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா கூட பின்னுவாங்க, அதுக்கப்புறம் மீன் பிடிக்க தேடின்னு போவாங்க. இது ஒரு அதிர்ஷ்டம்னு கூட சொல்லலாம். இப்போ நான் சாப்பிட்ட மாதிரி எல்லோரும் பார்த்தீங்கன்னாக்கா விரும்பி சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும், மிஸ் பண்ணாதீங்க, கிடைக்கும் போதெல்லாம் சாப்பிடுங்க. இந்த வேர்லேருந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கன்றுகள் மாதிரி வாழை மரத்தை கேள் முளைக்கும், அது மாதிரி முளைக்கும். அதை பறிச்சுட்டு போயிட்டு வீட்டில் வச்சிங்கன்னா அது பாட்டு தன்னால் வளரும், அது பாடு வளர்ந்து போயிட்டே இருக்கும், நிறைய பழம் விட்டே இருக்கும், சாப்பிட்டே இருக்கலாம். இப்படி எண்ணற்ற நன்மைகளை அள்ளித்தரக்கூடியது, மனநிலையை சரியாக வச்சுக்கூடியது, ஒரு மனுஷனுக்கு நல்ல தூக்கத்தை தரக்கூடியது, அதே மாதிரி மன நிம்மதியும் உடல் நிம்மதியும் உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான பழம் பார்த்திங்கன்னா இந்த கருநெல்லி என்று சொல்லப்படக்கூடியது. இன்றைக்கி முடி சார்ந்த பிரச்சனைகள், வழுக்க முடியிலிருந்து முடி அடர்த்தி அல்ல, கொத்து கொத்தாக கொட்டுது, முடி நிறைய கொட்டுது, சொட்டை வந்துருச்சு, எதுவாக இருந்தாலும் சரி, இதில் தயாரிக்கப்பட்ட ஆயில் ரொம்ப ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. சரி நண்பர்களே, அருமையான தகவல் ஐயா கொடுத்துருக்காரு. ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. இன்றைக்கி முதல் முறையாக உண்மையான நெல்லி கருநெல்லியை பற்றி பார்த்துருக்கோம். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை அன்பை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.